समस्त कल्याण गुणाभिरामं रमानिवासं रमणीयगात्रं सशंक चक्रं जगतां शरण्यं श्रीवेंकटेशं शरणं प्रपद्ये अहलगिल्ले इरयुमेन्न अलर्मेल मंगै उரைவார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழோடு நில்லாடியே உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே கோலாகல தயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே श्रीनिवासदया पात्रं श्रीमद्गोमठवंशजं श्रीनाथ प्रेम भक्तं तं मुकुन्दाचार्यमाश्रये सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द जय रमारमण गोविन्द जय गोमठं स्वामी की जय। ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடியதான நம்ம திருவேங்கடமுடையான் இதுவரையும் உலகத்துல பலவிதமான பிறவிகள் எடுத்திருக்கார். அவர் எடுத்ததான பிறவிகள் அப்படிங்கிறது 1 2 அப்படின்னு ஒன்னொன்னா எண்ணி மாளாது. எவ்வளவு அவதாரங்கள் அப்படிங்கிறது பகவான் எடுக்கக்கூடியதான பிறப்பு. நம்ம எல்லாரும் பிறந்தோமானா அதுக்கு பிறப்பு அப்படின்னு சொல்றோம். அதே பகவான் நம்ம திருவேங்கடமுடையானாகிய ஸ்ரீனிவாசர் பிறந்தாரானா அதுக்கு அவதாரம் அப்படின்னு பெயர். என்ன வித்தியாசம்? ஏதோ வித்தியாசத்தினால வேற ஒரு பேர் வருது. வித்தியாசம் இல்லை அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரே பேரே சொல்லிவிடலாம், பிறக்கிறது அப்படின்னே சொல்லிவிடலாம். ஆனா அந்த பகவான் உலகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் வரக்கூடியதான பிறவிகளை அவதாரம்னு சொல்றோம். அதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம் அப்படின்னா, அவதாரம் அப்படின்னா தன்னுடையதான நிலையிலேருந்து தன்னை தானே தாழ இறங்கி வருது அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். பகவான் அப்படிங்கிறவன் ஏதோ ஒரு வைகுண்டம்ங்கிறதான தன்னுடைய சொந்த லோகத்துல அங்க இருக்கக்கூடியதான நித்தியசூரிகள் முக்தர்கள் போன்றதான தேவர்கள் எல்லாரும் வணங்க பகவான் அங்க இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதான ஒரு நிலை. அதை மாத்திண்டு இப்ப நம்ம எல்லாரும் கண் காணும்படிக்கு பார்க்கும்படிக்கு உலகத்துல வந்து அவதாரம் பண்றதுதான், பிறவி எடுக்கிறதா அவதாரம்னு சொல்றோம். அப்போ தன்னுடையதான வைகுண்டமாகிய நிலையிலேருந்து தான் இறங்கி நம்மளோட சகஜமா சுலபமா பேசி பழகிறது அப்படிங்கிறதான குணம் பகவானுடையது வெளிப்படுறதுனால அவன் பிறக்கக்கூடியதான பிறவிக்கு அவதாரம் அப்படின்னு சொல்றோம். மற்றொன்று, நம்ம எல்லாரும் பிறக்கக்கூடியதான பிறவிக்கு காரணம் நம்ம முன்னாடி பண்ணினதான கர்மாக்கள். பாவமோ புண்ணியமோ நம்ம என்ன பண்ணோமோ அதுக்கேத்தா போல பிறவி. இது மனுஷர்கள்ல தான் அப்படின்னு இல்லை. காக்கா குருவியிலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன பறவைகள் இருக்கோ, சிங்கம் புலி நாய் பூனை போன்றதான மிருகங்கள் என்னென்ன இருக்கோ, விலங்குகள், புழுப்பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதான எல்லா உயிரினங்களும் அவையவைகள் முன்னாடி பண்ணினதான பாவம் புண்ணியம் நல்ல காரியம் கெட்ட காரியம் என்னென்ன இருக்கோ அதனுடைய பலன். பாவம் அப்படின்னா நல்லது, பாவம் அப்படின்னா கெட்டது, புண்ணியம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லது. ரொம்ப நல்ல காரியங்கள் பண்ணிட்டே போனானா அவனுடையதான கணக்கில் புண்ணியம் நிறைய இருக்கு அப்படின்னு ஆகும். தப்பு காரியம் நிறைய பண்ணிட்டே போனானா அவனை பாவம் பண்ணவன் அப்படின்னு சொல்றோம். பாவம் அப்படிங்கிறதோ புண்ணியம் அப்படிங்கிறதோ அதனுடையதான ஏற்றத்தாழ்வு. பாவம் நிறைய இருக்கா, புண்ணியம் நிறைய இருக்கா, இல்லை ரெண்டும் சமமா இருக்கா, ஒரே அளவில் இருக்கா, அதனுடையதான ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்துதான் பிறவிகள் அப்படிங்கிறது நமக்கு. ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவானுக்கு எந்த விதமான பாவமோ புண்ணியமோ கிடையாது. பின் என்னடானா நம்மளை எல்லாரையும் அரவணைச்சு நம்ம எல்லாரும் அவருக்கு குழந்தைகள் அப்படிங்கிறதுனால குழந்தைகளோட கூடி கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ வரார். ஆனா கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர ஆனா வந்துவிட்டு ரொம்ப நாள் இருக்கார். இந்த மாதிரி கோவிலா நம்ம கூட எத்தனை வருஷம் நான் தலைமுறையா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம 4 நாள்ல கிளம்பிடுவோம், நம்ம உயிர் போயிடும்.
ஆனா பெருமாள் நடானா தலைமுறை தலைமுறையா அப்பம் பாட்ட பூட்டன்னு ஆரம்பிச்சு பரம்பரை பரம்பரையா பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தின்னு நம்ம பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா அந்த பகவான் பார்த்துட்டு நமக்கு வேண்டியதான அருள்களை பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறச்சே அத மாதிரி நம்ம கூடலாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மாதிரி கோவில் கோவிலாக வந்து பகவான் குடிகொண்டு இருக்கார். அவ்வப்பொழுது மனுஷர்களுக்கு நடுவில் தானும் ஒரு மனிதனை போல வந்து நடமாடி பேசி பழகி நம்மளோடையே வாழ்ந்துட்டு பட்டுன்னு மறைஞ்சு போயிடுறார். அத மாதிரி பகவான் எத்தனையோ பிறவிகள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்த பொழுதிலும் அத்தனை அவதாரங்கள்லையும் பகவான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வரச்செல்லாம் கூடவே அவனோட கூட 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 மகாலட்சுமி ஆகிய அந்த தாயார் பத்மாவதி தாயார் ஒரு அவதாரங்கள்லையுமே வந்து வந்து அவளும் பிறக்கிறார் கூட கூட. அதனாலதான் அவளுக்கு அனபாயினி அப்படின்னு ஒரு பெயர். எப்பொழுதும் ஒரு நொடி பொழுது கூட பகவானை விட்டு பிரியறதில்லை. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு அந்த திருவேங்கடமுடியான பத்தி சுவாமி நம்மாழ்வார் பாடுறார். ஒரு நொடி பொழுதா இருந்தாலும் அந்த க்ஷணப்பொழுது கூட அந்த நொடி பொழுது கூட பகவானை விட்டு பிரியறதில்லை. கூடவே 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 இருக்கக்கூடியவள் அந்த மகாலட்சுமி. அவதான் நமக்கு எல்லாருக்கும் அம்மா. நம்ம இப்போ யார் யாரெல்லாம் அம்மா அப்பான்னு சொல்றோமோ இந்த அப்பா அப்பா எல்லாம் 4 நாள் இருப்பா. ஒண்ணு அவளுக்கு காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவ கிளம்ப வேண்டியதான், நமக்கு காலம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் உலக வாழ்க்கை நியதி. ஆனா அந்த ஸ்ரீனிவாசரும் அந்த பத்மாவதி தாயார் அப்படிங்கிறதான அந்த மகாலட்சுமியும் நாராயணனும் என்றைக்குமே பிரியறது கிடையாது. நம்ம கூடவே இருந்துட்டு அவதான் நமக்கு உண்மையான அப்பா அம்மா. இந்த பிறவியில நமக்கு இவ அப்பா அம்மா, போன பிறவியில வேற யாரோ, அடுத்த பிறவியில வேற யாரோ தெரியாது. ஆனா அந்த ஸ்ரீனிவாசரும் பத்மாவதி தாயாரும் தான் நமக்கு என்றென்றும் நிரந்தரமான அப்பா அம்மா. அப்படிங்கிறதுனால அந்த தாயாரும் பெருமாளும் ஒரு நொடி பொழுது கூட பிரியறது இல்லை. கூட கூட நம்ம கூடவே இருந்து கொண்டு நம்மளை அப்படியே அரவணைக்க ஆசையோடு இருக்கார்கள். அப்படின்னும் பொழுது பகவான் எந்த ஒரு நிலைக்கு கோவிலா வந்தாலும் அந்த கூடவே தாயார் வந்துடுவார். பகவான் ராமன் கிருஷ்ணன் அவதாரங்கள் பிறவி எடுத்த பொழுதிலும் அந்த அவதாரங்களையும் கூட கூட சீதை, ராமாவதாரத்துல சீதை அப்படிங்கிறதான பெயர்ல மகாலட்சுமியே அவதாரம் பண்ணா. கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணி அப்படிங்கிறதான பெயர்ல அவதாரம் பண்ணாள். திருவேங்கடமுடையான் அப்படின்னு அந்த பெருமாளுடையதான பெருமையை தானே இத்தனை நாளாக கேட்டுன்னு வரோம். 3 நாட்களாக கேட்கிறோமே. அந்த திருவேங்கடமுடையானாக பெருமான் அவதாரம் பண்ண பொழுது பத்மாவதி அப்படிங்கிறதான பெயர்ல லோகத்துல மகாலட்சுமி தாயார் அவதாரம் பண்றா. நேத்திய பரியந்தம் கேட்டுன்னு வந்ததான தொண்டமான் அப்படிங்கிறதான மகாராஜா, தொண்டமான் சக்கரவர்த்தி எல்லா தேசங்களையும் தான் போரிட்டு வென்று அத்தனைக்கும் ஏக சக்கராதிபதியாக ஒரே ராஜாவாக ஆண்டிருக்கான் இந்த தொண்டமான் அப்படிங்கிறது. அதனாலதான் அவருக்கு சக்கரவர்த்தின்னு பேர். ராஜா அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு நாட்டுக்கு மட்டும் தலைவனாக இருக்கக்கூடியவன ராஜான்னு சொல்லுவோம். சோழராஜன், பாண்டியராஜன். பாண்டியராஜன்கிறது பாண்டிய தேசத்தோட சரி. திருச்சிக்கு இந்த பக்கமா இருக்கக்கூடியது அழகர் கோவில்லேருந்து ஆரம்பிச்சு இந்த கன்னியாகுமரி வரையிலும் இங்க எடுத்துட்டோமான கிழக்கு கடல்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம கேரளா பார்டர் வரையிலும் இந்த ராஜாவனுடையதான ஆட்சி செல்லும். அண்ணன்ட்ட போய் அந்த பக்கமா போய் யார்த்தையாவது போய் இந்த பாண்டிய ராஜா சொன்னார் அப்படின்னு எத்தையாவது சொன்னோம்னா அது அந்த நாட்டில் வச்சுன்னு சொல்லு, இது சேர நாடு, கேரள நாடு இது அப்படின்னு அங்கே போய் சொல்லுவா. இந்த பக்கம் போனோம்னா இது தெலுங்கு தேசம், ஆந்திரா, இது இங்க ராஜா வேற, உங்க ராஜா அங்கே வச்சுக்கோ அப்படின்வா. சோழ ராஜ்யத்துக்கு போனோம்னா இது என்னுடைய நாடு. அப்போ இந்த ராஜா பாண்டியராஜன் அப்படிங்கிறவனுடையதான சொல், அவனுடைய ஆளுமை குறிப்பிட்ட அளவோட முடிஞ்சுடுறது. அதே பாரத தேசம்னு சொல்லக்கூடியதான இந்தியா முழுக்க இருக்கக்கூடியதான எல்லா மாநிலங்களையும் எல்லா பிரதேசங்களையும் கட்டி ஆளக்கூடியவன் அப்படின்னு இருந்தானா அப்போ அவனு மகாராஜா. இவன் ராஜா, அவன் மகாராஜா, சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி பூர பாரதத்தையும் கட்டி ஆண்டவன் இந்த தொண்டமான். இந்த தொண்டமான் அப்படிங்கிறதான ராஜாவனுடையதான குலத்துல ஸ்ரீ தொண்டமானஸ்ய குலே பிஜாதா கோவிந்த பக்தோ நிஜ தர்மனிஷ்டா ஆகாசராஜோ புவனம் சசாச நாம்நாதரண்யா சக பாரியயாச்ச. ஆகாசராஜன் அப்படின்னு தொண்டமான்ற ராஜாவனுடைய பரம்பரையில வந்ததான ஒரு ராஜன் மகாத்மாவா விளங்குறான். அவனுடையதான குணங்கள் தொண்டமான எப்படி புகழ்ந்து சொன்னாரோ புராணத்துல அப்படியே சொல்றார்.
இன்னும் சொல்ல போனா தொண்டமானுடையவே சொந்த பேரன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது. சாட்சா தொண்டமானுடையதான சொந்த பேரன் தான் இந்த ஆகாசராஜன். ஆகாசம் அப்படிங்கிறத சொல்றோம். ஆகாசம் அப்படிங்கிறது தான் பூமி இருக்கு. இந்த பூமி நம்ம வாழற பூமி இருக்கே, இந்த பூமி அப்படிங்கிறது ஆகாசத்துல இருக்கு. ஆகாசம் பூமியில இருக்கு, பூமி ஆகாசத்துல, ரெண்டும் இணை பிரியாம அப்படி ஒத்துமையா இருக்கு இல்லையா? அப்படி ஒத்துமையா இருக்கு இல்லையா? இத மாதிரி இந்த ஆகாசராஜனுடைய மனைவிக்கு பேர் தரணி தேவின்னு பேர். தரணின்னா பூமிக்கு தான் மற்றொரு பேர். நம்ம எல்லாரையும் தாங்கிறது இல்லையா? தாங்கிறதுனால அதுக்கு தரணி அப்படின்னு பெயர். அந்த தரணி அப்படின்னு இந்த ராஜாவுடைய மனைவிக்கும் பேர். ஆகாசமும் பூமி எப்படி ஒத்துமையா இருக்கும், இந்த ராஜாவும் ராணியும் அப்படி இருந்து திருவேங்கடமுடியான்ட்ட மாளாத காதலோட அன்போட பக்தி பண்ணிட்டு இருந்தார்கள். ரொம்ப வருஷமாகியும் குழந்தை இல்லை. ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஆறுது அப்படின்னாலே அதனுடைய பலன் அடுத்தது குழந்தை ஏற்படும். கல்யாணம் ஆச்சுன்னா உடனே அடுத்தது குழந்தை, வாரிசு தான் அடுத்தது. அதுதான் ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்னடானா, அவன் அந்த பொண்ணு எந்த குடும்பத்துக்கு போய் வாக்கப்படுறாளோ அந்த குடும்பத்தை வளர்க்கக்கூடியதாக பல குழந்தைகளை உண்டு பண்ணணும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு முதல் கடமை கல்யாணம் ஆச்சுனாலே. அதுக்கு மேல மற்ற பல தர்மங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்போ கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த ராஜாவுக்கு, குழந்தையே இல்லையே அப்படின்னு நினைச்சு திருவேங்கடமுடியான்கிட்ட போய் வேண்டிக்கிறா. இவாளுக்கெல்லாம் குலகுரு சுகர், சுகர்ங்கிறதான ஒரு முனிவர் இருக்கார். வியாசாச்சாரியருடையதான புத்திரரா இருக்கக்கூடியதான சுகபிரம்மம் அப்படிங்கிறவர், அவர் தான் இவளுக்கெல்லாம் குலகுரு. பொதுவாக யாரா இருந்தாலுமே நமக்கு ஒருத்தருக்கு ஒரு குரு வேணும். குரு இல்லாம எந்த காரியமும் நடக்காது. குருநாதர், ஒரு ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் இல்லாம நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. பகவானும் கிடைக்க மாட்டான். பகவான் கிடைக்கணுமான ஒரு குரு நமக்கு அவசியம். அந்த குருவை நம்ம உடையவனாக ஆக்கிக்கணும். நம்மளை நமக்குன்னு ஒரு குரு இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அதுலேயும் அந்த குருநாதர் அப்படிங்கிறவர் அவருக்கு வேண்டியதான தகுதிகள் உடையவராக இருக்கணும். குருசாமி குருநாதர் அப்படின்னு உலகத்துல 1000 பேர் இன்னைக்கு கிளம்பிடுறான். இருக்கிறத சொல்றேன், எத்தனையோ பேர் இருக்கா. ஆனா எல்லாரும் நம்மளை கரையேற்றுவாளா அப்படின்னு யோசிக்கணும். அது நடக்காது. முதல்ல அவளே காப்பாத்திப்பாளான்னாலே தெரியாது. அப்போ நம்மளை எப்படி அவளால காப்பாற்ற முடியும்? ஒரு பஸ்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், ஒரு 50 பேர் போயிட்டு இருக்கா ஒரு பஸ்ல. அந்த பஸ் திடீர்னு சாயறது அப்படின்னும் பொழுது முதல்ல அந்த ஒருத்தன் என்ன பண்றான், நான் காப்பாத்தி விடுவேன்னு பெருசா கத்துறான். கத்தினா பிரயோஜனம் இல்லை, நான் காப்பாற்றுவேன்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது பிரயோஜனம் இல்லை. முதல்ல அவனை காப்பாத்திப்பானா அவன் தெரியணும். வண்டி சாயரிச்சே தன்னை முதல்ல அவன் காப்பாத்தின்ட்டு தான் புறத்தியார காப்பாற்ற முடியும். தன்னை தான் எங்க போய் எங்க விழுவோம், எந்த கம்பியில அடி வாங்கும்னு தெரியாத நிலைமையில நான் இன்னொருத்தரை போய் காப்பாத்துறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ முதல்ல அவன் தான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு முதல்ல அவனுக்கு சக்தி இருக்கா, திறமை இருக்கா, தரவசு இருக்காங்கிறது முக்கியம். அதுக்கு அப்புறமா தான் அடுத்தவனை காப்பாற்ற முடியும். சில பேருக்கு தன்னை காப்பாற்றிக்க முடியும், புறத்தியாரை காப்பாற்றுறதுக்கு தெரியாது, முடியாது, வராது. அப்போ தன்னையும் காப்பாத்திண்டு மற்றவாளையும் காப்பாற்றி எல்லாருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படாதபடிக்கு ஒருத்தன் காப்பாற்றணுமானா அந்த அளவுக்கு தரவசு வேணும் இல்லையா? அது மாதிரி இருக்கிற ஒரு குருநாதர் நமக்கு கிடைக்கணும். நம்மளால அந்த மாதிரி குருநாதர்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கச்சு உண்மையான குரு யார், நம்மளை உண்மையாவே பகவானிடத்தை கொண்டு போய் சேர்க்கிற குரு யார் அப்படிங்கிறத நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறச்சே அவன் என்ன பண்றதுன்னா ஒரு நல்ல வழி இருக்கு. நேரம் இந்த பெருமாள்கிட்டயே போய் முட்டிட்டு அழுதுறது. உனக்கு சமமான ஒரு குருவை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு அந்த பகவான்கிட்ட நித்தியம் வந்து அழுது, உண்மையாக அழுது கண்ணீர் விட்டு ஆசையோட கேட்டோமானா பகவான் இவர் தாண்டா உனக்கு குருன்னு காட்டி கொடுப்பார். சத்தியம், இது பொய் இல்லை, சத்தியமான விஷயம். அத மாதிரி இவாளுக்கெல்லாம் பரம்பரையா சுகாச்சாரியரே குருவாக கிடைச்சிருக்கிறதுனால அந்த குருநாதர் இடத்துல போய் கேட்டான், எனக்கு குழந்தையே இல்லையே, நான் என்ன பண்ணா எனக்கு குழந்தை பிறக்கும்? கவலைப்படாதப்பா, உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்க போகுது, அதுல மாத்தம் இல்லை. ஆனா ஓன் திருப்திக்கு நீ ஒரு யாகம் பண்ணு, ஓன் திருப்திக்கு நீ யாகம் பண்ணு, சும்மா இருப்பா அப்படின்னு சொன்னா யாருக்குமே கஷ்டமா இருக்கும். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சாம இரு, எல்லாம் பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா கொடுக்கறது என்னமோ பெருமாள் கொடுக்க தான் போறார். நமக்கு என்ன வேணுமோ நல்லது எதுவோ அதை பெருமாள் செய்ய தான் போறார். அதுவும் ஒரு குருநாதர் சொல்லிவிட்டார்னா கவலையே பட வேண்டாம். பகவான் கண்டிப்பா அந்த குருநாதருடையதான வார்த்தையை உண்மை பண்ணணும், சத்தியமாக்கணுங்கிறதுக்காகவாது பகவான் கொடுத்துருவான். ஆனா நமக்கு மனசு திருப்தி அடையாது இல்லையா?
ஐயோ பெசாமருன்னு சொல்லிட்டாரே, நடக்கலையே, பெசாமருன்னு சொல்லிட்டாரே, எப்போ நடக்குமோ தெரியலையே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு உளைச்சல் இருந்துட்டே இருக்கும் பாருங்க. அந்த மனசுல இருக்கிற உளைச்சலை தூக்கி குப்பையில போட்டுவிட்டு எதையாவது காரியத்தை பண்ண சொன்னா பேசாம அது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுமா இருக்கிறதுனால குருநாதர்களா இருக்கிறவாளே சில பேர் என்ன சொல்றாங்க, ஏதாவது இதை செய்யப்பா அது செய்யப்பான்னு சொல்ல வேண்டியதா போயிடுறது. நம்மளுடைய திருப்திக்கு தான் அதெல்லாம். ஆகாசராஜன் அப்படிங்கிறதா இந்த ராஜாவிடத்துல நீ ஏதாவது ஒரு யாகம் பண்ணுப்பா, குழந்தைய வேண்டி ஒரு யாகம் பண்ணு அப்படின்னா இதெல்லாம் எந்த காலத்திலயோ நடக்கிறது. ஏதோ இந்த கலியுகத்துல நடக்கல, திரேதா யுகம் முதலியதான முந்தின யுகங்கள்ல நடக்கிறதுனால அந்த யுகங்கள்ல யாகங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு இருந்தார்கள். யாகம் பண்ணு, பெரிய ஒரு வேள்வியை நடத்து அப்படின்னா, அப்படி வேள்வியை நடத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சு நடந்துன்னு இருக்கு யாகம். நித்திய கார்த்தால போய் குளம் ஒன்று இருக்கு, சுகதீர்த்தம் அப்படின்னே ஒரு தீர்த்தம் இருக்கு, சக்கர தீர்த்தம். இதெல்லாம் கீழ் திருப்பதியில அலமேலு மங்காபுரம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கும் இருக்கு. இதெல்லாம் இப்ப நீங்க கேட்கக்கூடியதான இது ஒரு இடமும் இன்னைக்கு போய் நீங்க சேவிக்கலாம், இன்னைக்கு இருக்கு எல்லாம். அப்பேற்பட்டதான அந்த இடத்துல போய் காத்தால வேளையில நீராடலாம்னு ராஜா, இந்த சுகபிரம்மமாகிய குலகுரு எல்லாரும், ராஜா ராணி எல்லாருமே வந்து நீராடுறாங்க. நித்திய காத்தால வந்து நீராடி அனுஷ்டானங்கள் ஜபங்கள்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் அப்புறமா போய் தான் யாகம் ஆரம்பிப்பா. இது வழக்கம் நித்தியம். அப்படி வந்தபோது கார்த்திகை மாசம் இந்த யாகம் நடக்கிறது. அதுல கார்த்திகை மாசம் வளர்பிறையில பஞ்சமி 5வது நாள், அமாவாசை முடிஞ்சு 5வது நாள் அன்னைக்கு நல்ல மிருகசீர்ஷம் அப்படிங்கிறதான நட்சத்திரம். கார்த்தால பொழுது பிராம முகூர்த்தத்துல ராஜா போய் இப்படி ஸ்நானம் பண்ணலாம்னு அப்படி இறங்குறான். ஒரு குளம், இது வந்து ஒரு பெரிய கடல் இல்லை, கொந்தளிக்காது. கடல் கொந்தளிக்கும், கடல் பெரிய பெரிய அலைகளால கொந்தளிக்கும். ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு குளமா இருக்கக்கூடியது கொந்தளிக்காது. சின்ன சின்னதா இப்படி அலைகள் சின்ன சின்னதா வருமே தவிர கொந்தளிக்காது. அடுப்புல தண்ணியை வச்சா குழு 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 கொந்தளிக்கிறதே அது மாதிரி கொந்தளிக்காது குளம்லாம். ஆனா இந்த குளம் திடீர்னு கொந்தளிக்கிறது. எல்லாரும் வியந்து பார்க்கறா, இதோட குளம் என்னடா கொந்தளிக்கிறது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறச்சு அந்த குளத்தினுடையதான நடுவுல ஜல்லுன்னு ஒரு தங்கமயமான தாமர புஷ்பம் தோன்றது. தங்கமயமான ஒரு தாமர புஷ்பம் அப்படி தோன்றது. அந்த தாமரை அப்படி மலர்றதோ இல்லையோ, ஆயிரக்கணக்கான இதழ்கள் கொண்டதான ஒரு பெரிய தாமரை. மாமூல் தாமரை இல்லை, மாமூல் தாமரையிலேயே ஒரு வகை உண்டு, ஒரு ஜாதி இருக்கு. தாமரையில பல ஜாதி உண்டு. அதுல ஒரு ஜாதியில என்னன்னா 1000 இதழ்கள் வரும், பெருசா இருக்கும் இந்த தாமரை. இது ரொம்ப ரேர், ஒரு சுலபமா கிடைக்காது. அந்த தாமரை பெருசா இருக்கும். அதுல எண்ணினோம்னா 1000 இதழ்கள் கொண்டதான தாமரை, 100 இதழ்கள் கொண்டதான தாமரை, இதெல்லாம் உண்டு. தாமரையிலேயே பல வகைகள் உண்டு. அதுல 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மாமூல் தாமரைகளிலேயே உண்டுன்றுச்சு. இது தங்கமயமான தாமரை அப்படி மலர்றது. தாமரை மலர்ந்ததோ இல்லையோ, உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு தங்க வர்ணத்துல ஒரு குழந்தை, பெண் குழந்தை குவா குவான்னு குரல் கொடுத்துட்டே அழறது. இதை பார்த்த உடனே இது வந்து எல்லா குழந்தையும் பிறக்கிற மாதிரி பிறக்கல, தோற்றம். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்னு கண்ணனை எப்படி சொல்றோமோ, திருவேங்கடமுடியார் எப்படி ஸ்வயம்புவா தோன்றினாரோ அத மாதிரி இந்த குழந்தையும் தோன்றி இருக்கிறத பார்த்ததும் சுகபிரம்மம் சொன்னார், ராஜா, ஹே ஆகாசராஜா, உனக்காகத்தான் மகாலட்சுமி தாயாரே பெண்ணாக தோன்றியிருக்கா, இவள் உன்னுடையதான பெண், போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்ல, எந்த குழந்தைய வேண்டி யாகத்தை ஆரம்பிச்சானோ, நம்ம ஒரு பலன் வேணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சோமானா அது முடிச்சதுக்கு அப்புறமா தானே பலன் கிடைக்கும். ஆரம்பிக்கச்சேவே பலன் கிடைச்சுடுத்தான் இந்த ராஜாவுக்கு. ஆரம்பிக்கச்சேவே பலன் கிடைச்சிடுத்து. நேர போனா அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்தா, இவதான் மகாலட்சுமி தாயாரே உனக்கு குழந்தையாக பிறந்திருக்காள், தோன்றி இருக்காள். இவளுக்கு பேர் தாமரையில உண்டானா இல்லையா, தாமரையில தோன்றினதுனால பத்மாவதி. அலர்மேல், அலர்ன புஷ்பம்னு அர்த்தம். தாமரை பூ, பூக்கு அலர்னு தமிழ்ல பேர். அலர்மேல் மங்கை அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேர் வச்சு ஒரே கொண்டாட்டம். நம்ம என்ன பலன் வேணும்னு நினைச்சு ஆரம்பிச்சோமோ அந்த பலன் கிடைச்சிடுத்து. அப்புறமா இதுக்கு உட்காந்து யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. நம்ம கோவில்ல வந்து 108 பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டின்டான், மொத்தம் வேண்டின்டான், எனக்கு நல்ல பொண்ணா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து வேண்டிண்டான். வந்து சுத்த ஆரம்பிச்சா 108 பிரதட்சணம் பண்றேன்னு பெருமாளை, ஏதோ பெருமாள் வேண்டாம், நம்ம பெருமாளையே வச்சுக்கோமே, 108 பிரதட்சணம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சா. 2-3 பிரதட்சணம் பண்றதுக்குள்ளேயே போன் வந்துருது. திடீர்னு பார்த்தா நிச்சயம் பண்றதுக்கு எல்லாம் தயாரா வந்துட்டாப்பா, பொண்ணு வீட்டுல இருந்து எதிர்பாராம அவளே கேட்டுன்னு வந்துட்டா, நீ உடனே கிளம்பி வா பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க ஒரு பையனுக்கு. இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவான், ஆஹா ஆரம்பிச்சோம் பலன் வந்துருது, பொண்ணை பார்க்க ஓடுவோன்னு ஓடி போயிடுவான். அதுதான் தப்பு. நீ என்ன ஒண்ணு பண்றேன்னு ஆரம்பிச்சியோ
நான் 108 தடவை சுத்தி வர கோவிலை சுத்துறேன்னு வேண்டின்ற நீ ஆரம்பிக்கச்சவே பெருமாள் கருணையோட உனக்கு பலனை கொடுத்து விட்டார். ஆனா வேண்டின்றதை முடிக்கணுமா இல்லையா? முடிக்காம பாதியில போட்டு போறது தப்பு இல்லையா? இது திருப்பதி பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒண்ணு நீ வேண்டிக்காத, உனக்கு வேணுங்கிட்ட பெருமாளே இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ, அதோட நிறுத்திக்கோ. நான் இதை செய்யறேன், நீ இதை செய் அப்படின்னு வேண்டிக்காத, அது பெருமாளுக்கு பிடிக்காது. வேண்டிண்டியா ஒழுங்கா செஞ்சு கொடு. அறகுறையில விடுறதோ செய்யாம ஏமாத்துறதோ பண்ணா அந்த திருப்பதி பெருமாளுக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் பெருமாள் கிட்டி கட்டி வாங்கி விடுவார். அவருக்கு ஒன்றும் நம்ம கொடுக்கறதான 10 ரூபா 50 ரூபா உண்டியல்ல போடுறதுனாலயோ நம்ம முடிய வச்சு நம்ம கடிச்சு சாப்பிட போறது இல்லை. அவருக்கு எதனாலும் எதுவும் ஆக வேண்டியது கிடையாது. நீ உடம்ப வச்சுன்னு உருண்டதுனால அவருக்கு அங்க பிரதட்சணம் பண்றேன்னு பண்ணினதுனால அவருக்கு ஒரு லாபம் கிடையாது. நீ போடுறதான காசுனாலதான் அவருக்கு சாப்பாடுங்கிறது கிடையாது. யாரும் எதுவும் சாப்பாடும் கொடுக்க வேண்டியது இல்லை. அவருக்கு துணியோ விளக்கோ எதுவும் தேவையில்லை. எல்லாம் நம்மளுடைய நன்மைக்கு நம்ம செய்யறோம். நம்மளை தேடி வந்த பெருமாளுக்கு நம்ம வச்சு கொண்டாடணும். சாதாரணமா அல்ப மனுஷன் யாரோ ஒருத்தன் தெரிஞ்சவன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தாலே விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி பால் கொடுக்கவா, பழம் கொடுக்கவா, நீர் கொடுக்கவா, எதை கொடுக்கட்டுமா, இவ்வளவு உபச்சாரம் பண்றோமே. சர்வஸ்மாத் பரனாக எல்லாருக்கும் மேற்பட்டதான முழுமுதற் கடவுள் நம்மளை தேடி வந்து கோவிலா உட்கார்ந்து இருக்குங்கச்சு. நன்றி விசுவாசம் வேண்டாமா? அவருக்கு நம்மளை தேடி வந்தவருக்கு செய்ய வேண்டாமா? அதுக்காக நம்மளுடைய லாபத்துக்காக தானே நம்ம பெருமாளுக்கு எல்லாம் பண்றோமே தவிர எதனாலையும் அவருக்கு ஆக வேண்டியதுன்னு எதுவும் கிடையாது. திருவேங்கடமுடியாருக்கு எதுவும் யாராலையும் எதுவும் ஆக வேண்டியது கிடையாது. ஆனால் ஏன் பக்தனாக இருந்துட்டு என்கிட்ட பக்தி பண்ணிட்டு நீ பொய் சொன்னவனாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல பெருமாள் ரொம்ப உறுதியா இருக்கான். ஏன்னா நான் உண்மையே பேசுறவன். அப்ப என் பக்தர் எப்படி இருக்கணும்? என்கிட்ட பக்தி பண்றவனும் உண்மையே பேசுறவனா இருக்கணும் அப்படிங்கிறதான் பெருமாளுக்கு எண்ணம். ஆகையினால பெருமாள் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், கடுமையா இருப்பார். பொய் சொன்ன ஒருத்தர் என்ன பண்ண, திருப்பதியில போய் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டின்றார். திருப்பதியில போய் மொட்டை கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிட்டு திருப்பதியில் அங்க போனதுக்கு அப்புறமா மொட்டை அடிக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டார். எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு மொட்டையா அடிச்சுன்னு உட்காந்து இருக்கா. இவர் போனவருக்கு ஒரு சங்கோஜம். ஊருக்கு போனா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நண்பர்கள் எல்லாரும் ஏன் மொட்டை மொட்டை மொட்டைன்னு கிண்டல் பண்ணுவாளே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணித்து உடனே அந்த மொட்டை அடிக்கிறவர் இருக்காரு, ஷவரம் பண்றவர், அவர் இடத்துல போயிட்டு ஐயா எனக்கு ஃபுல்லா மொட்டை அடிக்க வேண்டாம், இந்த பக்கத்துல கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சுத்தி இவர் அங்கங்க கொஞ்சம் 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 கட் பண்ணிட்டு விட்டுருங்க அப்படின்னா, உனக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்றேன் அப்படின்ட்டு அவர் பண்ணி விட்டார். அப்பாட எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சா. இனிமே யாருக்கிட்ட பண்ண முடியாது. பெருமாள்கிட்ட சொன்னபடி முடியும் மொத்த முடியுமா கொடுக்குறேன்னு சொன்னேன், மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டே ஏதோ 4 முடிவு கொடுத்தாலும் கொடுத்தது தானே அப்படின்னு இவரா ஒரு சமாதானம் பண்ணிட்டு நேராக போய் அங்கே குளத்தை போய் முங்கினார். சுவாமி புஷ்கரணின்னு பெரிய குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்தை போய் முக்கு போட்டார். 3வது முக்குக்கு பார்த்தா தலையில ஒரு முடி இல்லை, மொத்த மொட்டை. அன்னைக்கு மட்டும் மொட்டை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மொட்டைய நித்திய மொட்டையாக்கி விட்டார் பெருமாள். ஏன்டா நான் உன்னை எவன்டா வேண்டிக்க சொல்றது என்கிட்டங்க? நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட வந்து எனக்கு முடிய கொடுன்னு. வேண்டிண்டா உண்மையை செய்ய வேண்டியதானே அப்படின்னு பெருமாள் புடிச்சார். மொத்தமா நித்திய படிக்க நீ நித்திய மொட்டையாவே இரு. 4 நாளைக்கு முடிய அடுத்த முடியும் முளைக்கிறதுக்கு ஒன்று மொட்டை மொட்டைன்னு சொல்ல போற. அப்புறமா அதில் வாய் பண்ணி போயிடுவா இல்லையா? அதுக்கு சங்கோஜப்பட்டு அதுக்கு யோசிச்சுட்டு என்கிட்டக்க போய் சொன்னவனா அதை பார்த்த பத்தியா, என்கிட்டக்க போய் சொல்ல வந்த பத்தியா, நித்தியமே நீ மொட்டையாவே இரு அப்படின்னு ஆக்கி விட்டார். இன்னைக்கு இருக்கார் அந்த பெரியவர். அவர் ரொம்ப பெரியவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருமாள் திருப்பதி பெருமாள்கிட்ட போய் விளையாடினா அவ்வளவுதான், நித்திய மொட்டையாக்கி விட்டார். இந்த மாதிரி நிறைய உண்டு. இதெல்லாம் ஏன் பண்றாருன்னா இன்னைக்கு என்ன ஆச்சுடானா, நீங்க நிறைய பேர் வந்து கோவிந்தா இப்படி ஏதாவது இடத்துல கோவிந்தா அவ்வளவுதான் கோவிந்தா தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் காரணமே இந்த மாதிரி நடக்கிறத வச்சுட்டு தான் பேசுறா. ஆனா அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது, தவறான அர்த்தம் அது. பின்ன என்னடா பகவான் ஏன் அப்படி பண்றார் அப்படின்னா, நீ என்கிட்ட பக்தி பண்றவனா இருந்து பொய் சொல்றவனா இருக்காதே. பொய் சொல்லலாம் பெருமாளுக்கு பிடிக்காது. நம்மளையே எத்தனையோ பேருக்கு நம்மளுக்கு வந்து பொய் சொன்னாலும் பிடிக்காது. யதார்த்தமா நான் பழகிறேன், நீ ஏன்டா என்கிட்ட பொய் சொல்ற, என்ன ஏன்டா நீ போய் ஏமாத்தணும்னு பாக்குற அப்படின்னு நம்மளே கேட்கறோம் இல்லையா? நம்மளையே எத்தனை பேருக்கு இந்த குணம் உண்டு. ஏடா நான் உன்ட உண்மையாக என்னடா பழகிறேன், உனக்கு என்னடா ஆச்சு, என்கிட்ட ஏன் வந்து மறைக்கிற, ஏன் பொய் சொல்ற, ஏன் ஏமாத்துற அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா? அல்ப மனுஷன் நமக்கே தோணுமானா பகவானுக்கு ஏன் தோணாது? ஏன் தோணக்கூடாது? அந்த பெருமாளுக்கு ஏன் தோணக்கூடாது? ஏன் நம்ம ஒழுங்கா இருக்கக்கூடாது?
இதான் பெருமாள்கிட்ட பக்தி பண்றதுல என்ன ஒரு லாபம்னா, பகவான் கிட்ட திருவேங்கடமுடியாட்ட நம்ம பக்தி பண்ணோம்னா, இல்ல நம்ம அழகுமலையாட்ட நம்ம பக்தி பண்ணோமானா நமக்கு நல்ல ஒழுக்கங்கள் வரும். இவ்வளவு பெரியதான நாமத்தை போட்டு நம்ம ஏமாத்தலாமா? தப்பு பண்ணலாமா? அந்த அழகுமலையாண்ட பக்தி பண்ணு நம்ம ஏமாத்தலாமா? நம்ம போய் சொல்லலாமா? ஒழுக்கம் கெட்டவனா நம்ம இருக்கலாமா? கெட்ட வழக்கங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கலாமா? அப்படிங்கிற எண்ணம் நமக்கே நம்மளை பத்தி தோணும். தானா நம்ம திருந்துவோம். அதனாலதான் பக்தி பண்றதுதான் ரொம்ப முக்கியம்னு அன்னையிலேருந்து நம்ம பரம்பரையா நம்ம பரம்பரைகள்ல எல்லாரும் ஏன் பக்தி பண்ணா, சாமி பக்தி ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்பதான்டா நல்ல ஒழுக்கம் வரும். தெய்வம் அப்படிங்கிறச்சே ஒரு பயம், அதனால ஒரு பக்தி, அந்த அன்பு அது வர வரதான் நம்ம நல்ல ஒழுக்கத்தோட நல்ல பண்பாளனா இருக்க முடியும். இல்லைன்னா தாறுமாறுமா தறிகட்டு போய் ஓடுறதா நான் மாட்டு வண்டி மாதிரி ஆகும். மாட்டு வண்டியில ஓட்ட வேண்டிய ஓட்டலையானா, மாடு ஒழுங்கா ஓடலையானா வண்டி எங்க போகும்? தறிகட்டு தாறுமாறுமா போகும். அத மாதிரி வேணும். அப்ப ஒரு உயர்ந்தவர் நல்ல 4 பேர் பார்த்தா ஐயா இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்து கை குவிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணுமானா அப்ப நமக்கு முக்கியம் பக்தி தான். அதனால பகவான் அதை எதிர்பார்க்கிறார். திருவேங்கடமுடியான் இந்த ராஜா அதை மாதிரி அறகுறையா விடுறவன் கிடையாது. அறகுறையில ராஜா விடல, அந்த யாகத்தை முழுமையாக முடிச்சா. ஆனா பெண் குழந்தை கிடைச்சிருக்கா இல்லையா பத்மாவதி, அவளை வச்சு கொண்டாடுறோம். குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ஒரு உற்சவம் கொண்டாடணும், ஒரு திருவிழா கொண்டாடணுமே. திருவிழாலாம் பெரிய அளவுல கொண்டாடினா பத்மாவதி பிரதிதாம் ஜகத்யாம் ரூபேண சீலேன குணேன சாபி பத்மாவதி ச ஆத்மசமா பபௌசா. பத்மாவதி தான் தனக்கு நிகரா இருக்கா. பத்மாவதிக்கு எப்படி இருக்கானா, அவளா இருக்கா. சின்ன குழந்தை தான். இன்னைக்கெல்லாம் இருந்தா 4-5 வயசு குட்டி தான். ஆனா குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்குன்னு அந்த நாள்ல எல்லாம் மரப்பாச்சி பொம்மை கொடுப்பா. இப்ப மாதிரிலாம் கண்டபடிக்கு ஏதோ விளையாட்டுகளோ இல்ல போன்ல விளையாடுறது இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. மரப்பாச்சி பொம்மை தான் கொடுப்பா. அதுலயும் அந்த மரப்பாச்சி பொம்மை யார் தான் இருக்கணும்? திருவேங்கடமுடியானா தான் இருக்கும். திருப்பதிக்கு போயிட்டு மரப்பாச்சி பொம்மையை வாங்கிட்டு வருவா. அங்க நிறைய கிடைக்கும் அந்த நாள்ல எல்லாம். இப்பெல்லாம் அந்த மரப்பாச்சி பொம்மைகளை ரொம்ப பார்க்க முடியறது இல்லை. ஆனா அந்த நாள்லாம் கிடைக்கும் நிறைய மரப்பாச்சி பொம்மை. தாயாரையும் பெருமாளையும் வாங்கிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருவா. அந்த பெருமாளை வச்சுட்டே விளையாடும். இவர் ஒரு ராஜாவா இருக்கிறதுனால நல்ல தங்கத்துல ஸ்ரீனிவாச பெருமாளை ஒரு விக்கிரகம் பண்ணி இவளுக்கு கொடுத்துருக்கா. அந்த பெருமாளை வச்சுட்டு விளையாடுறதும், அவருக்கு குளிப்பாட்டுறதும், அவருக்கு வேஷ்டியெல்லாம் உடுத்தி விடுறதும், பூமாலை தானே கட்டி சாத்துறதும், இப்படியே அந்த குழந்தைய விளையாட்டுக்கு விளையாட்டு, பக்திக்கு பக்தி ரெண்டும் வளர்றது. பத்மாவதி விளையாடுறச்சுவர் இவளுக்கு விளையாட்டெல்லாம் அந்த பெருமாளை தான் தெரியும். அப்பா எப்பப்பெல்லாம் கோவிலுக்கு திருப்பதியில மலை மேல போறாரோ இந்த குழந்தைய கூட்டிட்டு போவார். அங்க போய் பெருமாளை நேரம் சேவிப்போம். தன்னுடைய அரண்மனைக்கு வந்துட்டாளானா, வீட்டுக்கு வந்துட்டாளானா அந்த பெருமாள் நான் விளையாடுற பெருமாளை வச்சுட்டு தான் சாப்பிட்றச்செல்லாம் ஒரு வாயும் எடுத்து அந்த பெருமாளுக்கு வாயில ஊட்டிவிட்டு தான் சாப்பிடணும். இப்படிதான் பக்தி வளரும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இப்படிதான் பக்தியை நம்மளும் பெரியவாளும் வளர்க்கணும், ஊட்டி வளர்க்கணும். அந்த குழந்தைகளுக்கும் அப்படிதான் வளரணும். அப்பதான் அந்த பக்தி பசுமரத்தாணி மாதிரி உள்ளுக்குள்ள மனசுல பதியும். இந்த பத்மாவதி அப்படி வளர்ந்து வர 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 மாளாத பக்தி வந்துடுத்து. திருவேங்கடமுடியான் இடத்துல அன்போட இருக்கா. அப்பப்போ அழகா பாடுவழிகளே வீணெல்லாம் வாசிப்போ, எல்லா கலைகளும் தானே வருது. அழகா இனிமையா பாடுறா. இப்படியே வளர்ந்துன்னு வந்து இப்ப கிட்டத்தட்ட 5-6 வயசுக்கு மேல ஆயிடுத்து. பத்மாவதி நித்திய தன்னுடைய தோழிமார்களோட போய் விளையாடிட்டு வருவோம். விளையாடுறதுக்குன்னு தனியா இவளுக்கு ஒரு பூங்காக்கள்லாம் உண்டு. அங்கங்க போய் பார்க்கெல்லாம் போய் விளையாடுவா. அது அரண்மனைக்கு சொந்தமானது, ராஜாவுக்கு சொந்தமான அரண்மனைகள். அதுல போய் விளையாடிட்டு வருவா. ஒரு நாள் இந்த திருப்பதியில சில ராஜ காரியங்களால ராஜாவால மலை மேல வர முடியல. அங்கேயும் என்ன எடுத்துறோம்னா மலை மேல புலி சிங்கங்கள்லாம் பயங்கரமா வந்துடுது கோவில். இப்பவும் புலி சிங்கங்கள்லாம் உண்டு. கூட திடீர்னு பேப்பர்கள் எல்லாம் வரும். சிறுத்தை நடமாட்டம், திருப்பதி பாதையில் சிறுத்தை நடமாட்டம்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் உண்டு. இப்பவும் உண்டு. அப்பெல்லாம் கேட்கணுமா? திருப்பதி கோவிலை சுற்றி திடீர்னு சிங்க கூட்டம் வந்து ஆக்கிரமிச்சு கொடுத்து அங்கே பூஜை பண்றவாளோ யாரெல்லாம் இருக்காளோ எல்லாம் விட்டா போறோம்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டா. கீழே கதவை பூட்டிட்டு வந்துட்டா. கொஞ்ச காலமா திருப்பதி பெருமாளுக்கு பூஜை பண்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. இது அழகர் கோவிலையும் இந்த மாதிரி சில காலங்கள் நடந்திருக்கு. சிங்கம்புலிகளுடைய ஆக்கிரமிப்புனால கோவில்ல பூஜையே நடக்காமலாம் நடந்திருக்கு. அது மாதிரிலாம் இதெல்லாம் விலங்குகளால் ஏற்படக்கூடியதான ஆபத்து. இந்த காட்டு கோவில்கள்ல இல்ல மலை கோவில்கள்ல இது மாதிரிலாம் நடக்கிறது சகஜம். அது மாதிரி எல்லாரும் வந்துட்டா
பெருமாளுக்கு பூஜை பண்றதுக்கு இப்ப ஆள் இல்லை. ஆனா இந்த பெருமாள் என்ன சொல்லலாம், அவருடையதான சாநித்தியம் பாருங்க. இந்த சமயம் இந்த அர்ச்சகர்கள் இங்கேருந்து கிளம்பி போறா, பூஜை பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை விட்டு போற சமயம், காட்டிலேயே வாழக்கூடியதான வகுள மாளிகை அப்படின்னு பெயர் கொண்டதான ஒரு அம்மா, ஒரு வேடு வச்சியவோ, அவோ கொஞ்ச நாளா வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போறவோ, அவளுக்கு என்னடா இந்த பெருமாளை பார்த்தா நம்ம புள்ளன்னு தோணும். பகவான் தான், கடவுள் தான் அந்த பெருமாள் ஸ்ரீனிவாசர். ஆனா அவரை பார்த்தா இவர் நமக்கு புள்ள, நான் அவருக்கு அம்மா அப்படின்னு ஒரு பாசம். கிருஷ்ணனாக பகவான் அவதாரம் பண்ணும்போது யார் ஒருவள் யசோதையாக இருந்தாலோ அந்த யசோதை தான் இப்போ இந்த வகுள மாளிகையா பிறந்திருக்கா. அது விட்டகுறை தொட்டகுறை தானே தொடர்றது. இப்ப என்னடா இந்த கிருஷ்ணன், இந்த வெங்கட கிருஷ்ணனா இருக்கக்கூடியதான அந்த திருவேங்கடமுடியான் நமக்கு புள்ள, நம்ம தான் அவருக்கு அம்மா அப்படிங்கிற பாவத்துல வெங்கடேஷ் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்ப என்ன சார், அர்ச்சகாலம் விட்டுட்டு போயிட்டாங்க, பூஜை பண்றவாள் விட்டுட்டு போயிட்டாளே, நம்ம குழந்தைக்கு பாத்துக்கிறதுக்கு இருக்கிறவா போயிட்டாளானா இப்ப நம்ம பார்த்துக்க கூடாதா அப்படின்னு தோணித்து இவளே காய் கிழங்குகள்லாம் காட்டுல இருந்து பறிச்சுட்டு வருவோம். அங்க இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்து கொண்டு வந்து கொடுப்போம். தேன் தனை மாவு எல்லாத்தையும் கொண்டு வந்து பகவானுக்கு இவளே நைவேத்தியம் பண்ணுவோம் இந்த வகுள மாளிகை. அப்படி பண்ணும் பொழுது இவளுடையதான அன்புக்கு இந்த மாதிரி அச்சாவதாரமா இருக்கக்கூடியதான பெருமாள் அந்த ரூபத்தை விட்டுவிட்டு கண்ணனாக ஒரு சின்ன குழந்தையாக இவளோட வந்து உட்காந்து, அம்மா பசிக்கிறதுமா, பால் கொடுமா, இன்னும் கறந்தியா கறக்கலையா, இதோ கறந்துட்டு இருக்கேன்டா கண்ணா, வெங்கடேஷ் வந்துட்டேன் அப்படின்னு அழகா உட்காந்து பாலை மாட்டிக்கிட்டே கறந்து கொண்டு வந்து வெங்கடேஷுக்கு அப்படியே சுட சுட அந்த பால், கறந்த பால் அந்த நுரையோட கொண்டு வந்து கொடுத்தாளான விரும்பி சாப்பிடுவார். தினமாவு தேன் எல்லாம் கொண்டு அதெல்லாம் அழகா கலந்து உருட்டி உருட்டி இந்த அம்மா கொடுத்தாளானா வாங்கி வாங்கி சாப்பிடுவான். இந்த பேர்பட்ட பகவான் எல்லா உலகங்களையும் தன குழுக்குள்ள அடைக்கிண்டு அத்தனையும் முழுங்கக்கூடியதான பகவான், உலகம் உண்ட பெருவாயன். இப்போ இந்த அம்மா கொடுக்கறதான தேன் தெனைமாவு உருண்டை. அதனாலதான் திருப்பதி பெருமாளுக்கு தெனைமாவுன்னு ரொம்ப பிடிக்கும். இந்த புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமைகள்ல பகவானுக்குன்னு மாவிளக்கு மாவு போடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்ப நிறைய குடும்பங்களை விட்டு போயிடுத்து, இப்ப சில குடும்பங்கள்ல பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த காலங்கள்ல எல்லார் வீடுகள்லையுமே சனிக்கிழமைகள்ல இந்த மாவிளக்கு மாவு போடுறது அப்படிங்கிறது பழக்கம் உண்டு. அது இந்த தெனைமாவில் தான் பண்ணுவான். தினையை நல்லா அரைச்சி எந்திரத்துல அந்த மாவை எடுத்து அதுல தேனை வச்சு கலந்து அதையே ஒரு அகல் வழக்கு மாதிரி பண்ணி அதுல நெய்யை விட்டு திரி போட்டு ஏத்துறது அப்படின்னு ஏத்துவா திருப்பதி பெருமாளுக்காக. ஏன்னா அந்த தெனைமாவு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் திருப்பதி பெருமாளுக்கு. அந்த தெனைமாவின் தேனியை உருட்டி கொடுத்தாளன்னா வாயில் அள்ளி போட்டுக்கிறதும், இந்த அம்மாவுக்கு சரியா ஓடி ஆடி விளையாடுறதும், கண்ணனா பிறந்த பொழுது அந்த கோகுலத்துல என்னென்னலாம் விளையாட்டு பண்ணாமோ அத்தனையும் இந்த திருப்பதி பெருமாள் இந்த அம்மாட்ட பண்றா. ரூட்டி சரியான விஷமா. அதுக்கு அத்தனைக்கு ஈடு கொடுத்துட்டு இந்த அம்மா அந்த பகவானோட விளையாடிட்டு, நம்ம குழந்தை வெங்கடேஷ், ஏன் புள்ள வெங்கடேஷ், ஏன் புள்ள. இந்த பாசம் அந்தந்த அம்மாவுக்கு அந்தந்த குழந்தைகள்கிட்ட உண்டு இல்லையா, ஏன் புள்ள நாம் பெத்த புள்ள அடிச்சுக்கிறதே. இந்த புள்ள 4 நாள் தான். எவ்வளவு நாள் 100 வயசே வாழ்ந்தாலும் அது 4 நாள் வாழ்க்கை தான். மின்னல் தோன்றிதுன்னா எப்படி மறையுமோ அதை மாதிரி மறைஞ்சிடும். அவ்வளவுதான் அந்த உறவு. இங்க வைக்கிற பாசம் பூரா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் விட்டு போக வேண்டியதா போயிடும். ஆனா அந்த பகவான் இடத்துல வைக்கக்கூடியதான பாசம் இந்த குழந்தைகள்கிட்ட வைக்கிற பாசம் மாதிரி 100 மடங்கு அங்க வச்சோமானா அது அப்படியே பகவான் நிரந்தரமா அந்த உறவை அப்படியே போகும். இந்த உறவுகள்லாம் ஆகணும்னு சொல்ல வரல, அப்படிதான் ஆகும்ன்றது அது இயற்கை. யாரோ ஒருத்தர் முன்னாடி போய்தானே போகணும். போயாச்சுன்னா அவ யாரோ நம்ம யாரோ. அப்போ இந்த உறவெல்லாம் போயிடும். பாசம் வச்சோமானா அப்புறமா அதுவே நமக்கு வியாதியா போயிடும். அதே பகவான்கிட்ட பாசமா வச்சோமா அதுவே நமக்கு லாபமா போயிடும். அதனால அந்த அம்மாவோட பாசம் அதுக்கு பகவானும் கூடவே விளையாடிண்டு அவங்ககிட்ட அர்ச்சாவதாரமா இதை மாதிரி இருக்க மாட்டார், குழந்தையாவே விளையாடுவார் இல்லையா. ஒரு நாளைக்கு இந்த வெங்கடேஷ், அம்மா சத்தனை அப்படியே காட்டுல உலாவிட்டு வரேம்மா, இப்படி ஏதாவது மான் முயல் ஏதாவது கிடைச்சதுன்னா அதெல்லாம் பிடிச்சின்னு வந்து விளையாடுறது. காட்டுல நிறைய கிடைக்கும், பிடிச்சின்னு வந்து விளையாடுவா. சிலர்லாம் அப்படியே கூட்டமா வந்துடும், அதோடைய இவாளும் ஒன்றி விளையாடுவது. காட்டோடு இயற்கையா வாழக்கூடிய வாழ்க்கை இது புரிஞ்ச விஷயம். அப்படி பகவான் கிளம்புறேன்னு ஒரு குதிரை மேல ஏறி, வேற யார் குதிரை, கருடன் தானே வாகனமா இருக்கக்கூடியவர், அவரே குதிரையாக ஆக கிளம்பி வரார். அப்படியே அந்த மலைகள்ல எல்லாம் இறங்கி கீழே வந்து விட்டார். 7 மலைகளையும் தாண்டி தாழ்வார மலை தாழ்வரைகள்ல பகவான் குதிரையில வரார்.
எந்த இடத்துல இப்ப இந்த பத்மாவதி அப்படிங்கிறதான ராஜகுமாரத்தை விளையாடுறாளோ அந்த தோட்டத்துக்கு பெருமாள் வந்துட்டாராம். அங்க வந்து ஜல் 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 அவர் வர அழகு. இந்த பத்மாவதி தோழிகளோட விளையாடிட்டே இருக்கும். திடீர்னு அப்படி பார்த்தா யாரோ ஒரு புருஷன், ஒரு ஆம்பளை பையன் குதிரையில ஏறி இன்னைக்கெல்லாம் இருந்தா ஒரு 10-12 வயசு பையனா இருப்பா. பத்மாவதிக்கு இப்பெல்லாம் இருந்தா 5-6 வயசு குட்டி. அவருக்கு 10-12 வயசு, நல்ல ஷோக்கா இருக்கான், நிறைய நகைகள்லாம் போட்டுட்டு இருக்கான், பட்டு வேஷ்டி கட்டிட்டு இருக்கான், குதிரையில ஏறி நல்லா கருப்பா இருக்கான், ஜில் 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 வளர்ந்து வரான். வந்து அங்கே ஒரு குளம் இருக்கு, ஜல்லுன்னு அந்த குதிரையிலேருந்து குதிச்சு அந்த குளத்துல போய் தண்ணீரை எடுத்து அருந்தி விட்டு ஜிலு ஜிலு ஜிலுன்னு மேலே விறுவிறுன்னு மேலே ஏறி வந்தான். இப்படி பார்க்கறான். பார்த்தா அசடு வழியில கம்பீரமா நிற்கிறான் அந்த பையன். நல்ல வாட்ட சாட்டமா இருக்கக்கூடியதான உடம்பு பார்க்கச்சே இப்படி ஒரு புருஷன் இருப்பானா, யார் இவன் வந்திருக்கான், இவன் யாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கறான் அந்த பத்மாவதி. இப்படியே அப்படியே பார்த்ததான இந்த வெங்கடேஷ் நேரம் அந்த பத்மாவதி கிட்ட போய் இந்த பக்கமா ஏதாவது ஒரு மான் வந்ததா அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. இங்க மான்லாம் வரல, இங்க பெண் குட்டிகளா இருக்கக்கூடியதான நாங்கள் எல்லாரும் விளையாடக்கூடிய இடம், நீங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்கேள் அப்படின்னதும் நான் இந்த மலையில தான் வாழறேன். ஆமா நீ யாரு, இவ்வளவு அழகா இருக்கியே நீ யார் அப்படின்னு பத்மாவதிங்கிற பெண்ணை குறிப்பிட்டு கேட்கிறான் இந்த பகவானா இருக்கிறதுனால இவ யாருன்னு தெரியும். பத்மாவதி தோன்றினவளா இருக்கிறதுனால அவளுக்கும் மனசுக்கு தெரியுது இவர் பகவான். இதான் மனசாட்சிங்கிறது. மனசாட்சியை நம்ம கவனிச்சோமானா அது தெரிய பதில் சொல்லும் நமக்கு. மனசாட்சி அப்படிங்கிறத வெளியிலேருந்து தேட வேண்டியது இல்லை, வெளியிலேருந்து எங்கேருந்தோ கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டாம், நமக்குள்ளதான் இருக்கு மனசாட்சி. அதை நம்ம கவனிச்சோமானா, அதை நம்ம மதிச்சோமானா நமக்கு அது பதில் சொல்லும். மனசாட்சி சொல்றது இவர் பகவான் வந்திருக்கிறது சாட்சாத் திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு மனசாட்சி சொல்ல, ஆனா கூட இருக்கக்கூடியதான தோழிகளுக்கு தெரியாது இல்லையா, அவ சாதாரணமானவா தானே. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ராஜா தண்டிச்சு விடுவான், ஜெயில போடுவானோ தலையை வெட்டுவானோ தெரியாது, இல்லை ராஜாவுடைய பொண்ணு அப்படிங்கிற ஒரு அதிகப்படியான அக்கறையினால அவன் பயத்தினாலையும் ரொம்ப பாதுகாக்கிறா. யார் யாரு, எங்கேருந்து வந்த, எப்படி வந்த, ஏன் வந்த, ஒரே பாயறது எல்லா குட்டிகளுமா. எப்பா என்ன இது, பொன் குட்டிகளா இதுலாம் இல்ல ராட்சசிகளா? வெங்கடேசன் கேட்கறான், இல்ல பொன் குட்டிகளா ராட்சசிகளா இப்படி பேசுறேன், இது அடக்க உடக்கமா பேச தெரியாதா அப்படின்னா. நீ யாருமே, நீ உள்ள புகுந்துட்டு ராஜாவுடைய தோட்டத்துல உள்ள புகுந்துருக்கி அப்படின்லாம் இந்த குட்டிகள் மேல மேல கேள்வி கேட்க, உடனே அந்த பத்மாவதி கிட்ட நான் யாருங்கிறத அதோ அந்த பத்மாவதி இருக்காளே அவகிட்ட சொல்றேன் அப்படின்னு வந்து, பத்மா என் பேரு இது, நான் இந்தார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ. அதுவும் இல்லை, இவர் என்னடானா அந்த பத்மாவதியினுடையதான காதோட காதா தான் யாருன்னு சொல்ல போறாங்க. அப்படி போய் காதோட காதா போய் சொல்றேன்னு போக எல்லா இந்த குட்டிகள்லாம் போட்டு அடிச்சு வரட்ட, இந்த வெங்கடேஷ் நினைச்சாருன்னா இத்தனை குட்டிகளையும் துரத்தி விட்டுட்டு பத்மாவதியை தூக்கிட்டு போக முடியும். ஆனா அப்படி பண்ணல. இப்ப என்னடா நேர கிடுகிடுன்னு ஓடி வந்தார், குதிரையில ஏறினார், ஜல்லுன்னு கிளம்பிட்டார். அப்படி இந்த குதிரையில போற போக்கில் அப்படி திரும்பினார். திரும்பி அந்த பத்மாவதியை ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார். அந்த ஒரு பார்வை தான், பார்வை ஒன்றே போதுமேனு பாட்டு பாடுறாள், அந்த ஒரு பார்வை தான். அப்படி திரும்பி பார்த்தா பத்மாவதியுடையதான மனசு அந்த பகவானுடைய போயிடுது. இதுல என்ன அர்த்தம்னா, நம்ம ஒவ்வொருத்தரையும் பகவான் இப்படி பார்த்துட்டே இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கடாட்சம் பண்ணியாச்சுன்னா அப்புறமா நம்மளால உலகத்தை எல்லாரும் வாழற மாதிரி வாழ முடியாது. ஒரு பார்வை, இந்த பார்வைங்கிறது தான் சங்கல்பம்னு பேரு. அவர் நினைக்கிறது இவன் என் பக்தன் அப்படின்னு நினைச்சுட்டான்னா ஓடி வந்தாகணும். அப்புறமா அண்ணன்ட உட்காந்து நம்ம உலக வாழ்க்கையில சாமான்யமா ஏனோதானோன்னு வாழ முடியாது. அப்புறமா நம்ம பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு ஆன்மீகத்துல தான் போக முடியும். அது பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நாள் வச்சிருப்பான். அந்த நாள் வந்தாச்சுன்னா அவன் சுண்டி இழுத்துக்கிடுவான். அப்புறமா நம்மளால வேற எங்கேயும் சுத்த முடியாது. அந்த நாள் வந்தாச்சுன்னா அப்புறமா நம்மளால வேற உலகத்துல நம்மளால எந்த சாதாரணமான விவகாரங்கள்ல ஈடுபட முடியாது. மனசு மாறிடும். அதே குடும்பத்தை தான் இருப்போம், ஆனா நம்ம மனசு எதுலையும் ஈடுபடாது. பகவான் 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 அதுலயே மனசு அப்படியே நிலை நின்றும், வேற எதுவும் தெரியாதுன்னு ஆயிடும். பத்மாவதிக்கு அந்த நிலைமை ஆயிடுச்சு. திருப்பதி பெருமாள் நேர வெங்கடேஸ்வரர் நேர கிளம்பி மலைக்கு ஓடி போயிட்டார். குதிரையில பயந்துட்டு போற மாதிரி போனாரே தவிர இவனுடைய மனசை தன் இடத்துல வசப்படுத்திட்டு போயிட்டார். நேரம் மலைக்கு போயிட்டார் திருப்பதி பெருமாள். இந்த பொண்ணு பத்மாவதி இருக்காளே அப்படியே மயங்கி கீழே விழுந்தவதான். பன்னீர்லாம் தெளிச்சு மெதுவா அவளை எழுப்பி என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையேன்னு மெதுவா கூட்டிட்டு வந்து இந்த தோழிகள்லாம்
ராணி கிட்டக்க பயந்துட்டே என்னமோ தெரியல மயங்கி விழுந்துட்டா, என்ன வைத்தியர்கள் எல்லாம் கூப்பிட்டு டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு காட்டுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டான். விட்டா போறோம், ஏன்னா கேள்வி மேல கேள்வி கேட்பாளே, என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்பாளேன்னு பயந்து ஓடி போயிட்டான். மருத்துவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தா என்னமோ தெரியல, என்னன்னு தெரியல, அவளுக்கு தெரிஞ்சதை வச்சுன்னு அவள் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. முன்னாடி எப்படி இந்த பத்மாவதி விளையாடிண்டு பேசி பழகி கொஞ்சி குலாவிண்டு இருந்தாலோ இப்போ அப்படி இருக்க முடியலை. எங்க பார்த்தாலும் அந்த திருவேங்கடமுடையான் தான் கண்ணுக்கு தெரிகிறார். நின்றாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் படுத்தாலும் எங்க பார்த்தாலும் திருவேங்கடமுடையானே தெரியறா. இப்ப நான் சொல்ற நிலை இருக்கே அவ்வளவு சுலபமா வந்துடாது. கண்ணபிரான் கீதையில அவன் ஒரு உபதேசம் பண்ணான் அர்ஜுனனுக்கு. அந்த பகவத்கீதைங்கிறதான அந்த உபதேசம் பண்ணதான நூல்ல சொல்றா, வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபஹா. எல்லா இடத்துலையும் அந்த பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனை யார் ஒருவன் பார்க்கிறானோ அத மாதிரியான ஒரு వ్యక్తి எனக்கே துர்லபம், கிடைக்காது. சுலபமா அப்படி கிடைச்சுடாது. அந்த நிலை நமக்கு வராது, அவ்வளவு சுலபம் இல்லை. எளிமையா அப்படி வந்துவிடாது அந்த நிலைமை. அதனால பகவானே சொல்றான் அது கஷ்டம்னு, அந்த நிலைமை கிடைக்கிறது கஷ்டம்ங்கிறான். அப்படி இருக்கிறச்சு அந்த நிலை பத்மாவதிக்கு வந்துருந்தா எங்க பார்த்தாலும் திருவேங்கடமுடையானா தெரிகிறது. சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. இது இங்க பத்மாவதி இங்க அரண்மனையில இப்படி தவிச்சுட்டு இருக்கா. திரும்பி பார்ப்பேனா அந்த பெருமாளை பார்க்க முடியுமா எனக்கு? அந்த வந்தானே ஒரு பையன், யார் என்னன்னு தெரியல, மனசாட்சி சொல்றது பகவான்னு, ஆனா வெளிப்படையா எதுவும் தெரியலையே, அவன் யாருன்னு தெரியலையே, அந்த பையன் நான் திருப்பி பார்ப்பேனான்னு இவன் அழுதுன்னு இருக்கா பத்மாவதி. இது இங்க நடக்கிற விஷயம். திரும்பி போனாரே அங்க என்னாச்சு? திருப்பதி பெருமாள் கிளம்பி போனார் இல்லையா, அங்க என்னாச்சு அப்படின்னா நேரம் ராத்திரி அங்க நடு நிசிக்கு போய் சேர்ந்தா. இந்த வகுள மாளிகை பிடிச்சுட்டா. என்னாச்சு வெங்கடேஷ், எங்க போன, ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல ஒண்ணு இல்லம்மா, அப்படியே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே போனேன், வேட்டையாடுறதுக்கு பார்த்துட்டே போனேன், எதுவும் கிடைக்கல, வந்துட்டேன். அந்த அம்மா சும்மா விடல. அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைய பத்தி? ஹே வெங்கடேஷ், என்ன ஆச்சு? ஏதோ முகத்துல மாற்றமா இருக்கு, வாட்டமா இருக்கு. சரி அதெல்லாம் போட்டோம், அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நேரம் கேட்டு விட்டான். தூக்கி வாரி போட்டுது பகவானுக்கு. பகவானாவே இருந்தாலும் அம்மாவா இருந்து கேட்டது தூக்கி போட்டுது. என்னம்மா சொல்ற, புரியுறதுடா யார் அந்த பொண்ணு? அவ்வளவு அழகா இருந்தாலும் உலகத்துல எதை கண்டும் விருப்பமே வராம இருக்கக்கூடியதான பகவான், இது வேணுமே அது வேணுமேன்னு எதுலையும் பகவானுக்கு ஆசை கிடையாது. அப்படி இருக்கிறதான பரமாத்மாவான ஓம் மனசுல ஒத்தி இடம் பிடிக்கணுமானா அவ வேற யாரா இருக்கும்? மகாலட்சுமியா தானே இருக்கணும். அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நேரம் கேட்டாலும் இல்லையோ, இப்படிமா கண்டுபிடிச்ச? எல்லாம் எனக்கும் தெரியும்டா கண்ணா, உனக்கு எல்லாம் தெரியுங்கச்சு, உன் அம்மாவா இருக்கிற எனக்கு இது கூடயா புரியாது? அந்த பாக்கியவதி யார்? உடனே வெங்கடேசன் இனிமே மறைக்க முடியாது, தான் நேரம் போட்டு உடச்சுட்டாளே பூஷணிக்க, இனிமே என்ன பண்றது? உடனே சொன்னா, இந்த ராஜாவும் இந்த தேசத்து ராஜா இருக்காரு ஆகாசராஜன், அவருடைய பெண்ணாம் பத்மானு பேரா. அவளை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. நமக்கெல்லாம் ஏதோ இந்த பையனை கண்டா பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை கண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போனோமானா அதுல எல்லாம் வெற்றி தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாம போகலாம், பண்ணிட்டாலும் வாழ்க்கையில ஒத்துமை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் சகஜமா அமையும். ஏன்னா நமக்கு தெரியாது அடுத்தது என்ன நடக்க போகுது, இது நல்லதா நமக்கு இல்லை இது கெட்டதா நமக்கு தெரியாது. பார்த்தவொடனே ஆஹா நன்னா இருக்காளே அப்படின்னு ஒரு மோகத்துல போய் விழுவான். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு எல்லாம் தெரியும். இன்னாரும் நமக்காக பிறந்தவள், அவளுக்காக தான் நமக்காக தான் அவள், எல்லாம் பகவானுக்கு தெரியுமா இருக்கிறதுனால பகவான் இவள்கிட்ட இவளுக்கு நமக்கு சேர வேண்டியவள் அவள், அதனால அவர்கிட்ட காதலிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றது வேற. அவர் பண்றான்னு நினைச்சிட்டு நம்ம பண்ண முடியாது. பெருமாள் இத மாதிரி இது ஒரு பொம்மநாட்டின்னு நினைக்கிறத விட்டுருங்கோ. பத்மாவதினு ஒரு பொண்ணு அவளை கண்டு பெருமாள் நினைக்கிறான்னு விட்டுருங்கோ. அந்த பத்மாவதி தான் நம்பம். அது ஆம்பளைகளா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், பகவானுக்கு நம்ம கண்டு பிரியம், நமக்கு பகவான் இடத்துல பிரியம். அந்த அன்பு இருக்கே அதுக்கு ஏங்கிற தெய்வம். உலகத்துல அன்பு தான் கிடைக்காது. இங்க காதல்னு சொல்லுங்க, பிரியம்னு சொல்லுங்க, கல்யாணம்னு சொல்லுங்க, எந்த வார்த்தைகளா நீங்க சொல்லிக்கோங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு. அந்த தூய்மையான அன்புக்கு தான் பகவான் ஏங்குறான். அந்த அன்பு தான் உலகத்துல கிடைக்காது. அந்த பகவானுக்கே அன்பன் அப்படின்னு பெயர். திருவேங்கடமுடையானுக்கு மற்றொரு பெயர் அன்பன். அன்புக்கு ஓடி வருவான். நீ எதை பண்ணாலும் ஓடி வர மாட்டான். கழுத்தை அறுத்துண்டாலும் பகவான் வந்துவிட மாட்டான். அன்பு இருந்ததுன்னா ஓடி வந்துடுவான். ராவணன் கழுத்தை அறுத்து ஹோமம் பண்ணான், அவனுக்கு வரல பகவான். அன்போடு இருக்கக்கூடியதான பக்தர்களுக்கு தான் ஓடி வராங்கிறச்சே அந்த அன்புக்கு தான் பகவான்.
ஓடி வரான். சரித்திரத்துல பத்மாவதி கல்யாணத்துல வரைச்சே பகவான் அவளுக்கு அவளுடைய அன்புக்கு, உண்மையான அப்பழுக்கற்ற அன்புக்கு பகவான் கிடைக்கிறானே தவிர இல்லைன்னா பகவான் யாருக்கும் கிடைக்க மாட்டான். உடனே இந்த குரத்தியா இருக்க இந்த வகுல மாளிகையான இந்த அம்மா சொன்னா, கவலைப்படாத, நான் போய் அவளை பத்தி தெரிஞ்சுட்டு வரேன், அவளுக்கு உங்ககிட்ட விருப்பம் இருக்கா, அவளுடைய நிலைமை இப்போ என்ன இருக்கு நான் பார்த்துன்னு வரேன் அப்படின்னு ஒரு குரத்தி மாதிரி வேஷம் போட்டுண்டு கையில ஒரு மந்திர கோல் எடுத்துட்டு ஒரு கூடை எல்லாத்தையும் எடுத்துட்டு குறி பார்க்கலையோ குறி அப்படின்னாலோ இல்லையோ, அம்மா நீயாம்மா நீயா அப்படி இருக்க அப்படிங்கிறான் வெங்கடேஷ். நான் தான்டா வெங்கடேஷ், தெரியலையா உனக்கு, என்ன பார்த்தா தெரியலையா, போயிட்டு வரேன், அம்மா பார்த்துன்னு வந்து சொல்லுமா அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா, போயிட்டு வரேன்டா வெங்கடேஷ். தான் கிளம்பிட்டான். நேர அரண்மனை வாசல்ல வந்து குறி பார்க்கலையோ குறினா. அந்த காலத்துல குரத்திகளுக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை. ஏன்னா அவள் எல்லாரும், அதுவும் நம்ம அழகர் மலை குரத்தி, திருவேங்கட குரத்திக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை, சாமானியம் இல்லை. அவளை நித்திய ஜபம் பண்ணுவான். இந்த தீட்சை நேற்றுக்கெல்லாம் சுவாமி கூட சொன்னாரு, அந்த வைணவ தீட்சையை எடுத்துட்டு பகவானுடையதான மந்திரத்தை லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அவளுக்கு நடக்கிறது நடந்தது எல்லாம் தெரிய வந்துடும். அந்த மந்திர கோல்னு ஒரு கோல் வச்சிருப்பா, அந்த கோலை அப்படி சுத்தினால என்னென்ன நடந்தது, இனிமே என்னென்ன நடக்க போறது எல்லாம் அவளுக்கு தெரியும். அவ சொன்னா நடந்தே தீரும். அதனால சித்தி உடையவாளா ஆயிடுவா. அப்படி இருக்கிறதுனால அந்த குரத்திகள்லாம் அப்படி அவ வாழ்க்கை சாதாரணமா தான் இருப்பா. அவ வாழ்ற வாழ்க்கை வேற விதமாக ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அவளுக்கு அவ்வளவு திறமை உண்டு, அவ்வளவு பக்தி. வாழ்க்கை எப்படி வாழ்ந்தா என்ன, உள்ளுக்குள்ள இருக்கிறதான பக்தி தானே முக்கியம், அதானே பெருசு கௌரவம். அப்படி இருக்கிறதுனால அந்த குரத்தி வந்தாலோ இல்லையோ உடனே ராணியே கூப்பிட்டு மரியாதை பண்ணி, என் பொண்ணு இப்படி இருக்காளே என்னாச்சு, உடனே சொன்னா வந்து பார்த்தா அவ்வளோ இருக்கிற நிலைமை, அந்த பத்மாவதியுடைய நிலைமையை பார்த்த உடனே புரியுறது. திருவேங்கடமுடியாத கண்டி ஏங்கி கவலைப்பட்டு அழுதுன்னு இருக்கா. உடனே இந்த குரத்தி சொன்னா, அம்மா ராணி கவலைப்படாத, இந்த திருப்பதி மேல நமக்கெல்லாம் ஒரு குலதெய்வம் இருக்கு தெரியுமா, ஆமா ஸ்ரீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடியார், அந்த தெய்வம் தான் இந்த பொண்ணு கண்ணுக்கு தென்பட்டு இருக்கு. அது யார் கண்ணுக்கும் தெரியாது. நம்ம எல்லாரும் போய் சாமி கும்பிடச்சே என்ன ரூபம் தெரியுதோ அதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா திடீர்னு யாருக்காவது அது தெய்வமா வந்து இருக்க காட்சி கொடுக்கும். அப்படி கொடுத்தா இந்த நிலைமை தான், சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது, ஒட்டாது, எதுவும் எந்த உலக விஷயமான வியாபாரங்களும் பண்ண தெரியாது. அந்த பெருமாளே தான் நிற்கும் மனசுல. இந்த நிலைமையை ஆயிடுமா, அந்த தெய்வம் தான் இந்த பொண்ணு கிட்ட காட்சி கொடுத்துருக்கு. இந்த பொண்ணு அந்த தெய்வத்தை கண்டு ஆசைப்படுது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குதுமா. அதனால சீக்கிரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் வருது, கண்ணால வருது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டு, சரிடா திடீர்னு இப்படி சொல்றாளே அப்படின்னதும், கவலைப்படாதீங்கம்மா, இல்லம்மா ஏன் பொண்ணா இருக்கா, இவோ தெய்வத்தை போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, இதெல்லாம் நடக்குமாண்ணா, நடக்கிறத வேடிக்கை பாருங்களேன், கோவிந்தா கோவிந்த நாம சொல்லிட்டே இருக்கோம், நடக்கிற நன்மைகளை நீங்க வாழ்க்கையில பார். அந்த அம்மா சொல்ற அது அந்த அந்த ராணிக்காக மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான். பகவான் திருவேங்கடமுடியாருடைய பேர்கள் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல நடக்கிற நன்மையை நம்ம வாழ்க்கையில வேற பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே இவ்வளவு சொல்லியிருக்காளே குரத்தி, குறி சொல்லியிருக்காளே, அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, ஒரு பெரிய சொலகை நிறைச்சு முறை நிறைச்சு நெல்லை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தா, இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, இந்த குழந்தை கட்டிக்கிட்ட சேலை இருந்தா கொடுக்கும், பாவாடை தாவணின்னு போட்டுப்பா அந்த காலங்களில். இப்பெல்லாம் யாருக்கு தெரியுமோ தெரியல எனக்கு, இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு உடை உண்டு, ஒரு வஸ்திரம் உண்டு, யாருக்கு தெரியும் தெரியல. இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் பாவாடை சட்டை, பாவாடை தாவணி, புடவை கூட கொஞ்சம் கட்டிக்கிறவா பெரியவா எல்லாரும் இருக்கா, பார்க்கறச்சே சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பாவாடை தாவணியை பார்க்கவே முடியல. அந்த பாவாடை தாவணிங்கிறது மேல போட்டுக்கிறா இல்லையா தாவணி, அந்த தாவணி இருந்தா கொண்டான்னு கேட்டாலாம் மேலா. சரி நான் புதுசா இந்த குறத்தி கேட்கிறாளே அப்படின்னு நினைச்சுட்டா, சரின்னு அந்த பத்மாவதி அந்த குழந்தை உடுத்தின்றதான அந்த மேலாடையை கொண்டு வந்து கொடுத்தாடோ இல்லையோ, அதை வாங்கி கூடையில மடிச்சு பத்திரமா வச்சுட்டு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பி போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, ராஜா கிட்ட போய் எப்படி சொல்றது, கணவன் போய் எப்படி சொல்றது, ராணி யோசிச்சுட்டு இருக்கா. நேர இந்த அம்மா வகுல மாளிகை வந்தா திருப்பதி பெருமாள்கிட்ட, வெங்கடேஷ் உனக்கு தான் வெற்றி, என்னமாச்சு, அந்த பொண்ணு உன்னையே கண்டு விரும்பி கண்ணீர் விட்டுட்டு சாப்பிடாம தூங்காம தவிச்சுன்னு கிடக்கு, உடனே கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பா. என்னம்மா நீ என்ன பார்க்க சொல்ற, நீ தான்டா பார்க்கணும், நீ பகவான், நீ கூப்பிட்டா அங்கேருந்து எல்லா தேவர்களோ ரிஷிகளோ எல்லாரும் ஓடி வருவா,
நீ கூப்பிடு, யாரை கூப்பிட்டு அனுப்பிச்சு பொண்ணு கேட்கணுமோ முறைப்படி எல்லாத்தையும் நடக்க வேண்டியதை பார். இருந்தாலும் முன்னாடியே உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்ன பரிசுமா? இந்தா அந்த பத்மாவதி உடுத்தின்றதான வஸ்திரம் வச்சுக்கோ அப்படின்னு பகவான்கிட்ட கொடுத்தாலோ இல்லையோ, பகவான் உடனே அதை வாங்கிண்டான், கண்களில் ஒத்திண்டான், பரமானந்தப்பட்டான். இந்த ஆகாசராஜனுக்கு குரு யாருன்னா சுகமுனிவர்னு சொன்னேன் இல்லையா, சுகபிரம்மம்னு. அந்த முனிவரை மனசால நினைச்சாலோ இல்லையோ எதிர்க்க தோன்றினார் சுகபிரம்மம். உடனே எனக்காக பத்மாவதியை பெண் கேட்டுண்டு வா அப்படின்னு அறிவிச்சார். அந்த முனிவர் ஜல்லுன்னு வந்து ஆகாசராஜன் இடத்துல திருவேங்கடமுடியான் உன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகன்னு பெண் கேட்டு அனுப்பிச்சிருக்கா, பெண்ணை கொடுக்குறியா அப்படின்னு கேட்ட உடனே ராஜா, சுவாமி நீங்க என்ன சொல்றேன், இதெல்லாம் நடக்குமா? நான் பெத்த பெண்ணான இந்த பத்மாவதியை தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? இது நடக்குமா? ஏண்டாப்பா நீ பெத்த பொண்ணாயோ, மறந்துட்டியா நீங்க நடந்தத? அந்த குளத்துல 1000 இதழ்கள் கொண்டதான தாமரையில நடுவுல தோன்றின பெண் பாய்வோ, சாட்சாத் மகாலட்சுமி, அந்த பகவானுடையவே மனைவியாக இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தான் உனக்கு பெண்ணாக பிறந்திருக்கா. அப்ப இவ யாரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? குப்பனையும் சுப்பனையுமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த திருவேங்கடமுடியான தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆகையினால இதுதான் நடக்கணும், இதுதான் உச்சிதம், நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா இல்லையா? அப்படி ஒரு குரு வேணும். உடனே குருவே சொல்லியாச்சுன்னா அப்புறமா வேற என்ன பேச்சு? அடியேன் தரேன், என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு ஒத்துண்டாரோ இல்லையோ, வரக்கூடியதான உத்தமமான நன்னாள் இவ்வளோ கார்த்திகை மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரம். யாருக்கு? பத்மாவதி அந்த பொண்ணுக்கு. பெருமாளுக்கும் என்ன நட்சத்திரம்னா ரோஹிணி இருக்கக்கூடியதான திருவோண நட்சத்திரம், கும்பாபிஷேகமான தினம் திருவோணம். ஆகையினால வைகாசி மாசத்துல வரக்கூடியதான பங்குனியின உத்தர பல்குனி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரம். வைகாசி உத்தரத்துல ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம். வைசாக மாசோத்தர பல்குனியம் விவாக கல்யாண சுபப்பிரதாயி. முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணி மணி தேங்காய் மாத்தி எல்லாருக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிடு. வந்துருவார், குறிப்பிட்ட நாள்ல பெருமாள் வந்துருவார் கிளம்பி. அத்தனை பெருமாளுடைய உறவினர்களோட பெருமாள் திருவேங்கடமுடியான் வரப்போறார், தயாராரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவர் கல்லுன்னு கிளம்பினார். திருவேங்கடமுடியான்கிட்ட போய் தேங்காவை கொடுத்து, பெருமாளே காரியம் நல்லபடியா முடிஞ்சது, சுபம், கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிச்சாச்சு அப்படின்னாரோ இல்லையோ, சந்தோஷம். உடனே தேவர்கள் எல்லாரும் பகவானுக்கு கல்யாணம் கிடைக்காத பாக்கியம், நமக்கெல்லாம் காண கிடைக்காத பாக்கியம், அதை நம்மளாரும் பங்கு கொள்ள வேண்டாமா, நம்மளும் கூட கலந்துக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து தேவேந்திரன் நான் அதை பண்றேன்னா இதை பண்றேங்கிறான். குபேரன் சொன்னா கல்யாண செலவு பூரா என்னுடையது, என்கிட்ட இவ்வளவு சொத்து கிடைக்க, ஏகப்பட்டதான காசு ரத்தனம் எல்லாம் கொட்டி கிடக்கு, தண்டத்துக்கே கிடக்கு. இதை வச்சு நான் என்னதான் பண்றது? கடிச்சா திங்க முடியும் இல்லை, யார் யாருக்கும் எதை கொடுத்துட்டு என்னதான் பண்ண போறேன்? உங்களுக்கு செலவழிக்க வேண்டாமா, பகவானுடைய கல்யாணத்துக்கு நான் செலவழிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினான். விஸ்வகர்மா வந்து 1000 கால் மண்டபங்கள் எல்லாத்தையும் கட்டினார். விஸ்வகர்மான்னு ஒரு தெய்வம், தேவ சிற்பி அவர். இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கட்டக்கூடியதான தேவர்களுக்கெல்லாம் உரியதான பிரதான கான்ட்ராக்டர், உரியதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கக்கூடியதான அந்த தேவ சிற்பியான விஸ்வகர்மா அவர் வந்து பெரிய மண்டபத்தெல்லாம் கல்யாணத்துக்கு கட்டி கொடுக்க, குறிப்பிட்ட நாள்ல பெருமாள் திருவேங்கடமுடியான் மலையிலேருந்து இறங்கி வரார். எங்க பார்த்தாலும் ஒரே தேவர்கள் எல்லாரும் சாதாரண ஒரு மனுஷர்களை போல ரூபத்துல வந்திருக்கா. ஊர் மக்கள் எல்லாரும் ராஜகுமாரியினுடையதான கல்யாணம்னு திரளுவா இல்லையா? ஆனா அத்தனை பேரும் பெருமாளா பார்க்க முடியாது இல்லையா? அந்த ரூபத்துல நம்ம நேர பெருமாளை பார்த்தா நமக்கு தாங்காது. கோடி சூரிய பிரகாசமான பகவான நம்ம கண் கொண்டு பார்த்தா நமக்கு தாங்காதா இருக்கிறதுனால அவரும் ஒரு மனுஷனை போல ரூபத்துல வந்து நேர வரவேற்று ஆகாசராஜன் முறைப்படி எப்படிலாம் கல்யாணங்கள் பண்ணணுமோ பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு கொண்டாடி பண்ணினான் தம் பெண்ணுக்கு. யாருக்கு? பத்மாவதி தாயாருக்கும் திருவேங்கடமுடியாருக்கும் கல்யாணம் பண்ணி முறைப்படி மாங்கல்ய சூத்திரம் விஷசைலநாதா பவந்த பத்மாவதி கண்டதேசே ததாவர்ஷு குசுமாரி பக்தியா ஜகுஷ்ட கந்தர்வகணா சஹர்ஷம். எல்லா தேவர்களும் பூமாரி பொழிய திருவேங்கடமுடியானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் ஆச்சோ இல்லையோ. அப்புறமா பண்ண வேண்டியதான என்னென்ன கிரியைகள்லாம் உண்டோ எல்லாத்தையும் முடிச்சுண்டு கிரகப்பிரவேசம் எங்க அப்படின்னு கேட்கறான் ராஜா. இப்ப யாருன்னா அம்மா தானே முடிவு பண்ணணும். பிள்ளைய பெற்றதான அம்மா யாருன்னா வகுள மாளிகை. அவன் சொன்னா மலையில தான் கிரகப்பிரவேசம், புள்ள வீட்டில் தானே கிரகப்பிரவேசம், அதனால அங்கதான் வரணும் வாங்கோ அப்படின்னு சொல்ல நிறைய சீர் சிறப்புகள்லாம் பண்ணி அப்பேற்பட்டதான பத்மாவதி தாயாருக்கு அம்மாங்கிற முறையில தரணி தேவியும்
அப்பாங்கிற முறையில ஆகாசராஜனும் நல் உபதேசங்கள்லாம் பண்றான். பொதுவா ஒரு பொண்ணுக்கும் அவ அம்மா அப்பா உபதேசம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா அங்க போன உடனேவே அந்த பையனை கணவனை உனக்கு வசப்படுத்திக்கோ எல்லாம் சொல்லி தரக்கூடாது. அந்த பையனா இவகிட்ட வசப்படணுமே தவிர நம்ம வசப்படணும்னு நினைக்கவே கூடாது. வசப்படுத்தக்கூடாது. யாருமே யாரும் வசப்படுத்தணும்னு நினைக்கிறத விட தானா நம்ம பழகிறத பார்த்து நம்ம கிட்டக்க அவளா வலிய நான் உனக்கு வசமானவன் அப்படின்னு அந்த பையன் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் இல்லையா? அதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை முறைப்படி சொல்லிக் கொடுத்து அதை சொல்லணும். பத்மாவதி தாயாருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்பா அம்மாங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறச்சே சொல்லிக் கொடுக்கணுங்கிற முறைக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்பிச்சு வைக்க அந்த அம்மா வகுளமாளிகை முன்னாடியே போய் எல்லாம் தயார் பண்ணி வச்சு வரவேற்று பத்மாவதியை ஸ்ரீனிவாசரியை வரவேற்று அழகா அவர்களுக்கெல்லாம் வேண்டியதான பள்ளி அறையில் என்னென்னலாம் பால் பழம் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாம் தாம்பூலங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பாட்டுகள்லாம் பாடி பெருமாள் கர்ப்ப கிரகத்தை தான் அவருக்கு கதவை சாத்தின்னு வெளில வந்துட்டா அந்த தாயார். வாசல்லையே உட்காந்து ராத்திரி எல்லாம் அந்த கல்யாணம் எப்படி எப்படிலாம் நடந்தது. என் பிள்ளைக்கு கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு அதெல்லாம் நினச்சி பார்த்து கண்ணீர் விட்டு சிரிச்சுண்டு ஆனந்தப்பட்டு அப்படியே ராத்திரி போல கழிஞ்சது. மறுநாள் பார்த்தால ரொம்ப நாளி ஆயிடுச்சு. கதில் 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் வெங்கடேஷ் எழுந்துக்கவே இல்லையே. கார்த்தால 4 மணி ஆச்சுன்னா இவன் எழுந்துருவான். வெங்கடேஷ்க்கு அதான் பழக்கம். 4:30 மணிக்கெல்லாம் ஜல்லுன்னு எழுந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருவான். இன்னைக்கு 6:30 மணி ஆயிடுச்சு, இன்னமும் எழுந்துக்கலையே, என்ன ஆச்சோ தெரியலையே. சரி, ஒருவேளை அசந்து போய் விளையாடிட்டே இருந்துட்டு தூங்கி இருப்பாளா இருக்கும், பந்து போட்டு விளையாடி தூங்கி இருப்பாளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வெங்கடேஷ் கதவை தட்டின்ண்டே அப்படி கதவை திறந்தா இத்தனை நாளா குழந்தையா விளையாடிட்டு இருந்த வெங்கடேஷையும் நேற்றுக்கு வந்ததால் அந்த பத்மாவதி 2 பேரையுமே காணலை. திருவேங்கடமுடையான் சங்க சக்கர தரனாக ஸ்ரீனிவாசனா நிற்கிறான். இவ்வளவு நாளா குழந்தையா விளையாடிட்டு இருந்தா இல்லையா? குழந்தையா விளையாடிட்டு இருந்தானே, இப்ப என்னாச்சுன்னா அந்த விளையாட்டை முடிச்சுட்டா பகவானா நிக்கிறான். இந்த மாதிரி அர்ச்சாவதாரமா நிக்கிறான். வெங்கடேஷ், என்னடா இது? இனிமே என் கூட பேச மாட்டியா? என் கூட விளையாட மாட்டியா? என்னடா வெங்கடேஷ் அப்படின்னு கேட்கிறா இந்த அம்மா வகுளமாளிகை. பகவான் இப்ப பழையபடி விளையாட எப்படி இந்த அம்மாவோட முன்னாடி பேசிட்டு இருந்தாலும் அப்படி வரல. பின் என்னடா தானா இருந்துட்டே அர்ச்சாவதாரமான ரூபத்திலேயே உருவம் தெரியாம குரல் மட்டும் கேட்குது. அம்மா வகுளமாளிகே, உன்னோட விளையாட வேண்டியதான காலம் பூர்த்தி ஆயிடுது. ஆகையினால நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு பகவான் சொன்னாரோ இல்லையோ. என் மாட்டு பொண்ணா வந்தாளே, என் மருமகளா வந்ததான அந்த பெண் பத்மாவதி, அவ எங்க? உடனே அவ சொல்றா, அம்மா மார்பிள பாருங்கம்மா, மார்பிளையே இருக்கேன் பாருங்க அப்படின்னு அவ குரல் கொடுக்க பார்த்தா மார்பிளையே மகாலட்சுமியாக பத்மாவதி தாயார் எழுந்தருளி இருக்க. இனிமே இவ்வளவுதான், என்னுடைய விளையாட்டு பூர்த்தி ஆயிடுத்துமா அப்படின்னதும், இனி வெங்கடேஷ் உன்னை விட்டு ஒரு நொடி நான் பிரிய முடியாது அப்படின்னு சொல்லி சேர்த்து கட்டின்ட்டா. அந்த பெருமாளை சேர்த்து கட்டின்ட்டா இந்த அம்மா. கட்டின்ட்டா வெறும் கட்டிட்டதோடு இல்லாம இந்த அம்மாவே ஒரு மாலையா போயிட்டாளாம். வகுளமாளிகையே ஒரு மாலையாக ஆனாலோ இல்லையோ, பகவான் பார்த்தா எப்போ அம்மா மாலையாயிட்டாலோ அந்த மாலையா இருக்கக்கூடியதான அம்மாவை தான் தலைமையில தூக்கி வச்சு விட்டான். அதனாலதான் திருப்பதி பெருமாளுக்கு மட்டும் ஸ்பெஷல் தலையிலேந்து ஒரு மாலை வரும். திருப்பதியில நீங்க போனீங்கன்னா அந்த பெருமாளுக்கு மாலை சாத்துவா இல்லையா, அங்க 2 மாலை சாத்துவா. வெளியிலேந்து பார்க்கறச்சே ஒரே மாலை தலையிலேந்து சங்கு சக்கரம் வழியா கீழே வரா மாதிரி நமக்கு தெரியும். உண்மை அது கிடையாது. தலையிலேந்து சங்கு சக்கரம் வரைக்கும் ஒரு மாலை, அப்புறமா சங்கு சக்கரத்துலேருந்து கீழுக்கு ஒரு மாலை, 2 மாலையா இருக்கும். அது தலையிலேந்து கழுத்து தோல் வரைக்கும் வரக்கூடியதான மாலை இந்த வகுளமாளிகைங்கிற அம்மா. ஒரு பிள்ளையும் தன்னை பெத்த அம்மாவை தலையில வச்சுட்டு கொண்டாடணும். அதுதான் பகவான் காட்டுறான். வகுளமாளிகையான தன்னுடைய அம்மாவை தலையில சிகாமணி மாலை அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த மாலையாக தலையில தரிச்சு கொண்டு பகவான் அப்படி இன்னைக்கும் போறேடானா திருப்பதியில உள்ள தரிசனம் பண்ணிட்டு வெளியில வருவோம் இல்லையா, அந்த மணி வழியா வெளியில வந்துட்டோமானா அங்க உள்ளுக்குள்ள வகுளமாளிகையினுடைய அந்த சன்னதி தனியா இருக்கு. அங்க தனியா அந்த அம்மா இருக்கோ, அந்த அம்மாவை போய் இன்னைக்கும் சேவிக்கலாம். அப்படி அந்த திருவேங்கடமுடையான் பத்மாவதியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு பத்மாவதி ரமண ஸ்ரீனிவாசனாக அன்று முதல் இன்று பரியந்தம் கொலுவிருக்கான். திருப்பதியில கொலுவு இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊர்களையும் இவ்வளவு தூரம் திருப்பதி வரைக்கும் போய் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு ஆசைப்படக்கூடியதான பக்தர்களுக்காக இதை மாதிரி ஒரு ஊரா அங்கங்க திருவேங்கடமுடையான் வந்து
நமக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளையும் மங்களங்களையும் செய்து கொண்டு அனுகிரகங்களை பண்ணி கொண்டு நமக்கெல்லாம் பகவானா பார்க்கிற சக்தி கிடையாது. மகுள மாளிகைக்கு சக்தி இருந்தது, பகவானை நேருக்கு நேர் பார்த்து பேசி விளையாடுறதுக்கு. நமக்கெல்லாம் அப்படி சக்தி இல்லாத பொழுதிலும் பகவான் இப்படி வந்து இருந்துட்டு அவர் நம்ம கூட பேசிட்டு தான் இருக்கார். நம்ம வந்து நின்றோமானா என்ன சௌக்கியமா இருக்கியா, எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு பகவான் நம்மளை விசாரிப்பான். நமக்கு அவர் பேசுறது தெரியாம இருக்கலாம், ஆனா பகவான் நம்ம கூட பேசிட்டு நமக்கு வேணுங்கிற நன்மைகளை பண்ணி கொண்டு இப்படி ஊரா பகவான் எழுந்தருளி நமக்கு வேண்டியதான மங்களங்களை செய்யறார் அப்படின்னு இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம், இதோட திருப்பதி பெருமாளுடையதான சரித்திரம் அப்படிங்கிறது பூர்த்தி. நம்மளா பூர்த்தின்னு சொல்லி முடிக்க வேண்டியதுதான். ஏன்னா பெருமாளுடையதான லீலைகள் அனந்தம். இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் விளையாடிட்டு தான் இருக்கார். இன்னைக்கு இந்த பெருமாள் வைகுண்டத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்றையிலிருந்து இன்னைக்கு பரியந்தம் விளையாடி இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் விளையாடிட்டு இருக்கார், இனியும் விளையாட போறார். திருவேங்கடமுடையாருடையதான பெருமையை சொல்லணும்னு ஆரம்பிச்சோம்னா மகாபாரதத்தோட பெருசா போகும். அவ்வளவு விளையாட்டுகள், எத்தனையோ கோடி பக்தர்கள், ஒவ்வொருத்தருடையும் பகவான் அப்படி பழகிண்டு விளையாடி இருக்கக்கூடியதான எம்பெருமான் நமக்கு வேண்டியதான எல்லா மங்களங்களையும் செய்யணும்னு குருநாதராக இருக்கக்கூடியதான ஆச்சாரியரான கோமடம் சுவாமிகள் இடத்துலையும் எம்பெருமான் ஸ்ரீனிவாசர் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணலாம். ரமா ரமண கோவிந்தா.